இதை நீ எனக்கிட்டே கொடுத்துடலாம். இதை தான் எங்கள் அண்ணன் வச்சுருந்தாங்க. வச்சுருந்து இது ரஷ்யாவில் தான் இருக்குது. அதை சொல்லிட்டேன்னு தான் அதுக்கு பெரிய தகராறு. இதை வந்து அப்படி நாற்காலி விட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் சுட்டு எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. நெஞ்சில் அடிக்கணும், அப்போ தான் 10 புள்ளி. அது கீழே இறங்குச்சுன்னா 6, 7, 8ன்னு குறையும். அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் 6, 7, 8க்கு மேலே போக மாட்டேங்குது. 9, 10 தொட மாட்டேங்குது. அங்கே இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. இவர் இங்கேருந்தே சொல்லலாம்ல, இங்கேருந்து உட்காந்துருக்காரு. ஆனால் இங்கே சினிமாவில் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு. இங்கே என்ன பிரச்சனை? அப்போ தான் அந்த மாதவனை சுட்ட ஒரு படம் வந்ததில்லை, நேராக வந்தார். வந்தீங்க மேம், விசை வந்து அப்படி அழுத்தக்கூடாது, தலை கவுந்துக்கிறோம். அப்போ மெதுவாக அப்படி இழுத்தா அதுவே போய் அடிச்சிடும். அப்போ இந்த கையை பிடிச்சிக்கிறங்க, கை வலிக்கிற வரைக்கும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறனாரு. ஆனால் வலிக்குது, இப்போ கொடுங்க ஆள் அடி அந்த பாங்க டக்குன்னு நெஞ்சில் போட்டுச்சு. பார்த்தீங்களா, ரஷ்யாட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட தான் இருக்குன்னு எங்கள் அண்ணன் சொல்ல. அப்போ இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தானா அப்படின்னு தான் சொல்ல. ஆமாம்மா, அதை இங்கே சொல்லாது, அங்கே போய் சொல்லு கேட்டாரு. புரியுதா? முயல் கறி சாப்பிட்றியான்னு ஒரு கேட்டுக்கிறாராம். ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே. 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்கள் அண்ணன் பிரபாகரன். 18 பேரோடு காட்டுக்கு போய் ஒரு நாட்டையே ஆட்டி படைத்த ஒரு தமிழன் உலகில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் பிரபாகரன். அவன் பக்கத்தில் உட்காந்துருக்காரான். திடீர்னு தட தட ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதில் இருக்கிற விடுதலை புலி, சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு இவன்கிட்ட கேட்டாங்களாம். அடங்கோத்தா டேய், இது எந்த ஊர்டா? இது தமிழ்நாடுடா. இது வேற எங்கன்னா போய் இந்த போய் சொல்லலாம்.